இப்போ தான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். 2019வது வருஷம் பேட்டா படம் வந்திருக்கு. அதில தலைவருக்கு ஜோடி ஒரு அற்புதமான நடிகை. அவங்களுடைய பிளானிங்கும், அதாவது திட்டமிடல் இருக்கு இல்லையா? திட்டமிடலும், தொலைநோக்கு பார்வையும் அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒண்ணு. ஒரு 10 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை பாருங்க. அதோடைய திட்டமிடல். இவங்க டைரக்ட்டா எல்லா களத்திலயும் போயிட்டு, எல்லா ஊர்லயும் ஆளுகள சேர்த்துக்கிட்டு, செலவு பண்ணிக்கிட்டு, அப்படி ஒரு கட்சிய உருவாக்கி, அப்படி முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு நிறைய வேலை செய்யணும். ஒரு பயங்கரமான ஆளுமையா முதல்ல இருந்தே வரணும். ஆனா அவங்க சேஃபர் சைட் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படியே ப்ளே பண்றாங்க. சேஃபர் சைடாவே ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. 2019ல ஒரு படம். அந்த படம் ஓகேவா? இத நல்லா நோட் பண்ணிக்கங்க. தலைவர் ரஜினிகாந்த் பல வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. அரசியலுக்கு வ சொல்லிட்டு இருக்காருன்னா, வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வருவேன் அப்படின்லாம் சொல்லல அவரு. பல வருஷமா அரசியலுக்கு வந்து வருவேன் அப்படின்லாம் சொல்லல. ஆனா வரேன் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா நிறைய பேர் அப்பல இருந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. திடீர்னு 2021வது வருஷம் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். எனக்கு அப்பவும் ஒன்றும் புரியல. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது, கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு திடீர்னு. ஏன் ஆரம்பிச்சாரு? அதுக்கு முன்னாடி வந்த படம் என்ன? அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு. இப்போ இவங்க 2 பேரும் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற கொள்கையை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். இவங்க வந்து யாரால கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஓகே தெரிஞ்சு போச்சு. ரஜினிகாந்த் ஏன் கட்சி ஆரம்பிச்சாரு? இத்தனை வருஷமா வயசு தன்னுடைய துடிப்பான வயசு காலத்துலலாம் மக்களே கூப்பிட்டு பார்த்தாங்க. அப்போ கூட வராத ஆளு எப்படி 2021ல கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னு யோசிக்கும் போது தான் பேட்டா படம் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த ஜோடி வேற ஏதாவது படத்தில் நடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. அப்போது எனக்கு கொஞ்சமாக தட்டுப்படுது. ஓ ஓகே. அப்போ இந்த நடிகை வந்து ஒரு அவ்வளோ ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குற ஒரு நடிகை ஒரு வயசான ஆளு கூட ஜோடியாக எப்படி நடித்தாங்க அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. எதுக்காக நடித்தாங்கங்கிறதும் இப்போ தான் புரியுது. அப்போ தலைவரும் இதில் வந்து சிக்க பார்த்துருக்காரு. கட்சியை அனௌன்ஸ் பண்ண கொஞ்ச நாள்லேயே உஷாராயிட்டாரு. அவருக்கு தெரியும்ல, அவர் ஞானி. அவர் யார், என்ன, எதனால், எப்படி, எங்கே எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் அவர் வந்து ஓகே, இது வந்து நம்மளை வந்து தேன் ட்ராப்பில் மாதிரி, இது வந்து ஒரு ஹனி ட்ராப் மாதிரி அப்படின்னு தெளிவாக அவருக்கு புரிஞ்சு போச்சு. உடனே வேண்டாம், நான் வந்து கட்சி கலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உஷாராக எஸ்கேப் ஆயிட்டார். அவர் மட்டும் கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பார். கண்டிப்பாக இவங்க முதலமைச்சராக இன்னும் ஒரு 2-3 வருஷம் 2-3 இந்த தேர்தலில் அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக முதலமைச்சராக ஆகியிருப்பாங்க அந்த நடிகை. தலைவர் கொஞ்சம் உஷாராக இருந்ததுனால மயங்காமல் அவர் எத்தனை பேர் பார்த்துருப்பார் இந்த மாதிரி. 60 வயசுலேயும் ஆசை வரும் தான். அதுக்காக தலைவர்கிட்ட நடக்காது. ஆனால் இப்போ கமலஹாசன் அவரெல்லாம் பாருங்கள், ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்காரு. செலவு பண்ணிட்டு கடைசியில் போயிட்டு ஊ போட்டார். இப்போ விஜய் இருக்கார். இவர் எப்போ போய் ஊ போடுவாருன்னு தெரியல. அதாவது ஊப்பியாக மாறுவாருன்னு தெரியல.